துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த துலா ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. துலா ராசிக்காரர்கள் சாதாரணமல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ, வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தன முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. துலா ராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த துலா ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்கங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ இன்றைய துளாராசி பலனுக்குள்ள நுழையலாமுங்களா? துளாராசிக்காரங்க நல்லதை கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்கங்க. சுக்கிர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்கிறானாலே அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்கங்க. என்னதான் நீங்க சுக்கிரனை ராசி அதிபதியா கொண்டிருந்தாலும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம்? குறிப்பா பணத்துல அதிகமா நெருக்கடியை சந்திக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது இந்த துலா ராசிக்காரங்க தாங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நீங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க நீங்கங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே நீங்க கை கொடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம நீங்க பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே துலா ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னும் கேட்பாங்கங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய மனசு உடையவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க துளாராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இந்த ஜென்மசனி மூலமாகவும் பாதசனி மூலமாகவும் உங்களை தானாகவே தேடி வந்திருக்குமுங்க. துலா ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாயிருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, ஆனா எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க.
உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி துளாராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்துட்டு வந்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்த எல்லாமே விட்டுடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம்ங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க. ஆனா, தற்பொழுது இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்த தரும்ங்க. அப்படித்தான் சாமி எல்லாருமே சொல்றீங்க. கிட்டத்தட்ட 1½ மாசத்துக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா, எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு, இனி வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்கப் போகுதுங்க. அது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நெறைய பேர் கேட்பீங்கங்க. சுக்கிர பகவானும், புதன் பகவானோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய 90 நாட்களுக்கு இருக்க போகுதுங்க. ஏன்னா, சுக்கிரன ராசி அதிபதியா கொண்ட உங்களுக்கு நிச்சயம் அதனோட பலன் 100க்கு 100% முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. அதன் மூலமா ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அத தொடர்ந்து சனியுடைய வக்ர நிவர்த்தி, குருவுடைய வக்ர பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு கிட்டத்தட்ட ஒரு 5 பெயர்ச்சி பலன்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தொடர்ச்சியா வர்றதுனால, இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும், வெற்றியும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. முதலாவதா சனியுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா நெகட்டிவா, அதாவது மைனஸா மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு வக்ர நிவர்த்தி குருவுடைய ராசியில ஆகிறதுனால பிளஸ்ஸா மாறி செயல்பட போறாருங்க. அதன் மூலமா கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமா உங்க வாழ்க்கையில எதையெல்லாமோ இழந்துட்டு கஷ்டப்படுறீங்களோ, அது அனைத்துமே திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாவே வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுதுங்க. அதற்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா 8ஆம் இடத்துல செயல்பட்டு கொண்டிருந்த குரு பகவான் தற்பொழுது 8ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வராருங்க. அதன் மூலமா இத்தனை நாட்களா கிடைக்காம இருந்த குரு பெயர்ச்சி பலன்கள் தற்பொழுது உங்களுக்கு முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. அதற்கடுத்தது சுக்கிர பெயர்ச்சிங்க. சுக்கிர பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்பட்டாலும், முதன்மை ராசியான உங்களுக்கும், ரிஷப ராசிக்காரர்களுக்கும் இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் முழுமையா கிடைக்கப் போகுதுங்க. கடைசியா ராகு கேது பெயர்ச்சிங்க. ஐயோ! ராகு கேது பெயர்ச்சியா சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்கங்க. அந்த அளவுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு காலகட்டமாவே உங்களுக்கு பார்க்கப்பட்டதுங்க. ஆனா, தற்பொழுது இந்த ராகு கேது காலகட்டம் அப்படிங்கிறது விரைவில உடல் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது விரைவிலே உங்களுக்கு முழுவதுமா குணமாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாம, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு 5 வருட கிரகங்களோட சேர்க்கையும் ஒன்றாக இருக்கிறதுனால, இதன் மூலமா பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் விரைவாகவே உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு ரூ. 10,000 சம்பளத்துக்கோ, ரூ. 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலைய குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும், உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி வேலையோ, ஒரு பிரைவேட் வேலையோ, ஒரு பேங்க் சைடோ, நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும், அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட் கேஸ்ன்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமா கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க.
மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி, நெறைய நபர்கள் வந்து தொல்ல குடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நெனச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா, உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்களுக்கு அப்புறமோ, இல்ல உங்க கூடயோ நெறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்கங்க. அவங்களுக்கு நெறைய சலுகை எல்லாமே கிடைச்சு, நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா, நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ, அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, மேலதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்களோட வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கிடைக்குமுங்க. அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. இனி நிச்சயம் எல்லாமே நல்லாதாவே நடக்குமுங்க. தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. அதனால முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய பிரச்சனையும், சிக்கலுமே கடந்த காலகட்டத்துல சந்திச்சிருப்பீங்கங்க. வரன் பார்க்க போவீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது தவறா சொல்லி அந்த வரன கெடுத்து விடுறதுக்குன்னே நெறைய நபர்கள் இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு இருக்கிறதுனால, திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. தற்பொழுது அனைத்தும் நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்கங்க. அடுத்ததா வாழ்க்கை துணையை இழந்த துலா ராசி ஆண்களோ, பெண்களோ செகண்ட் மேரேஜ் அதாவது 2வது திருமணம் பண்ணலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையுமுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கோம். ஆனா, எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய நபர்கள் சொல்றீங்கங்க. நிச்சயமா வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள விரைவில உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க. பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படின்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்கங்க. நீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த டைவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றா இணைந்து வாழ போறீங்கங்க. கடந்த காலகட்டங்கள்ல காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க துலா ராசி தாங்க. ஏன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு இந்த கர்ம சனி, பாத சனியோட தாக்கம் இருக்கிறதுனால, அடிக்கடி காதலியோட சண்டை சச்சரவு, இதன் மூலியமா நெறைய பிரேக்கப்கள் சந்திச்சு வந்திருப்பீங்கங்க. ஆனா, நீங்க தற்பொழுது காதல வெளிப்படுத்தும்போது, அந்த காதல் நிச்சயமா கைகூடுமுங்க. வீட்ல போய் செல்லும்போது வீட்ல போய் சொல்லும்போது, பெரியோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இனி பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர முன்னேற்றமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே நீங்க கட்டி முடிக்க போறீங்கங்க. இனி வரக்கூடிய ஒரு முதல் 6 மாதங்கள் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத ஒரு உயரத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்பட போகுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகளுடைய பழக்கவழக்கங்கள், தீய மது பழக்கவழக்கம்
இருக்கிற பட்சத்துல உடனடியா அவற்றிலிருந்து வெளியேறுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படி வெளியேறும் பட்சத்துல வரக்கூடிய முதல் ஒரு 6 மாதமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதங்களா பார்க்கப்படுதுங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமா இருக்க போகுதுங்க. அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காதுங்க. உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவைங்க. பணியின் காரணமா சிலருக்கு வெளியூர் பயணம் செல்ல நேருமுங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. இளைய சகோதரர்களால செலவுகள் ஏற்படுமுங்க. வெளியில உண்பதையோ நேரம் தவறி உண்பதையோ கண்டிப்பா தவிர்க்கணுமுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகளால ஆதாயம் ஏற்படுமுங்க. அலுவலகத்துறையை பொறுத்தளவுக்கு அலுவலகத்துல சுமூகமான சூழ்நிலை காணப்படுமுங்க. புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்துல வேலை அமையுமுங்க. அதிகாரிகளோட ஆதரவு உற்சாகம் தருமுங்க. வியாபாரத்துறையை பொறுத்தளவுக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குமுங்க. சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படுமுங்க. பங்குதாரர்கள் உதவிகரமா இருப்பாங்கங்க. விற்பனையை பெருக்குவதில் பணியாளர்கள் உற்சாகமாக ஈடுபடுவாங்கங்க. குடும்பத்தை கவனிக்கிற பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமா இது இருக்குதுங்க. உறவினர்களோட வருகை மகிழ்ச்சி தருமுங்க. அலுவலகத்துல சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணுமுங்க. துலா ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்கள் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில கொஞ்சம் அழுத்தம் உண்டாகுமுங்க. சில இடங்கள்ல போராட்டமா உழைக்க வேண்டிய கட்டாயமா இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா வேலை உயர்வு வரலாமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படுமுங்க. புதிய தொழில்ல நம்பிக்கையா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்குமுங்க. பிள்ளைகளால சிறப்பும் பெருமையும் உண்டாகுமுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல விரைந்து செயல்படுவதன் மூலம் நம்பிக்கை அதிகரிக்குமுங்க. அதனால பதவி உயர்வு ஊதிய உயர்வு அடைகின்ற வாய்ப்பு உருவாகுமுங்க. வியாபாரத்துல நல்ல தனலாபம் ஏற்படுமுங்க. தொழிலை விரிவு செய்வதற்கு முதலீடுகளை அதிகரிக்க வேண்டுமுங்க. குடும்பத்துல இருந்த சிரமங்கள் விலகுமுங்க. பிள்ளைகளால மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்பத்திற்காக பணவரவை அதிகரிக்க சோர்வடையாமல் பாடுபட வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் நீங்க அடைவீங்க. புதிய முதலீடுகளை மிக நம்பிக்கையோடு இருங்கலாமுங்க. அடுத்ததா சந்திரனோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. குரு 9ல இருப்பதால வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த பணம் வந்து சேருமுங்க. வியாபார விஷயத்துல மனம் போன போக்குல செயல்பட வேண்டாமுங்க. புதிய முதலீடுகளை கவனமா செய்ய வேண்டுமுங்க. இந்த காலகட்டத்துல துலா ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக களைப்பு பார்க்காம பாடுபட வேண்டுமுங்க. பண விஷயத்துல மிக புத்திசாலித்தனமா நடந்து கொள்ள வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்களா? முதலாவதா சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள்ங்க. இந்த காலகட்டத்துல அடுத்தவரை நம்பி காரியத்துல இறங்கும் போது கவனம் தேவைங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான சிறிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்குமுங்க. தடைகளை தாண்டி முன்னேறுவீங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் எந்த பணியை முதலில் முடிப்பது போன்ற குழப்பத்திற்கு ஆளாக வேண்டி இருக்குமுங்க. மனதுல தோன்றும் ஆசைகள் அனைத்தும் முழுமையான அளவிற்கு வெற்றி அடையுமுங்க. 2ஆவதா இருக்கக்கூடியவங்க சுவாதி நட்சத்திரக்காரங்க. இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருப்பவர்களால வீண் பிரச்சனை குழப்பம் போன்றவை ஏற்பட்டு பின்னர் நீங்குமுங்க. கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றலாமுங்க. பிள்ளைகளிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவைங்க. உறவினர்களிடம் எந்த உறுதியும் தராமல் இருப்பது நல்லதுங்க. இழுபறியா இருந்த அரசாங்க வேலைகள் இப்போது முடிவுக்கு வருமுங்க. எதிர்பார்த்திருந்த இடத்துல பண வரவு உண்டாகுங்க. 3ஆவதா விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள். இந்த காலகட்டத்துல அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்வதில் சங்கடமான சூழ்நிலை உண்டாகுமுங்க. அதை சமாளித்து முன்னேறும் திறமை உங்களுக்கு இருக்குமுங்க. மாணவர்கள் கல்வியில முன்னேற வேண்டும்னு நீங்க பாடுபடுவீங்க. போட்டிகள் சாதகமான பலன் தருமுங்க. பண வரவு இருக்குமுங்க. உறவினரால அதிக அனுகூலம் இருக்குமுங்க. கஷ்டங்கள் குறையுமுங்க. வேலை பார்க்கிற இடத்துல பொறுப்புகள் அதிகரிக்குமுங்க. பெரிய பதவிக்கு உங்கள் பெயர் பரிந்துரைக்கப்படுமுங்க. அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 3 மற்றும் 5ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் பழனி ஆண்டவருங்க. பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர்
சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. மேலும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. குலதெய்வத்தை வணங்க குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனை, கல்வியில் இருந்த தடை போன்றவை விலகுமுங்க. எதிலும் நன்மை உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம்.